Welcome back to TNBS Max. நான் உங்கள் ஜெயபால். So இப்போ நம்ம previous year maths test batchல day number 7 கான maths explains தான் நம்ம பார்க்க போறோம். Day number 7ல TNBS original question எது கொடுத்திருந்தோம்னா combined account service 2024. So இதுதான் கொடுத்திருந்தது. இதுல நிறைய क्वेश्चनக்கு ஷார்ட்கட் இருக்கு. வீடியோ முழுசா நீங்க கவனிங்க. ஒவ்வொரு क्वेश्चनே ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்கு. ஓவரால் டாபிக்லயே நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். So நல்லா இத கவனிங்க. இந்த क्वेश्चन நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க குயிக்கா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. டாபிக் வைஸா இண்டிவிஜுவலா நம்ம பார்த்திருப்போம். அது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரிஜினல் क्वेश्चन ஓகே. ஸோ 60 நாளைக்கு 60 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்ப்போம். மே அண்ட் ஜூன் முழுசா நம்மளால பயன்படுத்த முடியும். நீங்க மே அண்ட் ஜூன்ல எப்ப நீங்க பார்த்தாலுமே கூட இதுக்கப்புறமும் நீங்க எப்ப நீங்க பார்த்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஜாயின் பண்ண உடனே டே நம்பர் 1ல இருந்தே உங்களால क्वेश्चंस எல்லாமே பார்க்க முடியும். அதுல என்ன மாதிரி क्वेश्चन இருக்கு, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்குரிய ஆன்சர்க்கலாம் வித் எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இது क्वेश्चन நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. E5 G7 I9 K11. ஸோ இந்த ரீசனிங் கான்செப்ட்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசிடி நம்பர் லெட்டர்ஸ் என்ன அதோட பொசிஷன் என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இ அப்படிங்கிறது 5. அப்போ ஃபார்வர்ட் பொசிஷனில் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. G7 I9 K11. அப்போ இங்கே 5லேருந்து ஆரம்பிச்சு ஆட் நம்பராக கொடுத்துருக்காங்களா? 5 7 9 11னா அடுத்த ஆட் நம்பர் 13. 13ங்கிறது எத்தனாவது லெட்டர்? எம் அப்படிங்கிறதான் 13வது லெட்டர். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த ஃபார்வேர்டுக்கு ஒரு சில சின்ன க்ளூலாம் சொல்லியிருக்கேன். இப்போ எல் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லியிருக்கு. எல் அப்படிங்கிறது 12 ரெண்டுமே அப்படியே ரைமிங்காக போகும். எம் அப்படிங்கிறது இப்போது என் அப்படிங்கிற 14. ஓகே, ஸோ இப்போ எல் 12 அப்படின்னா அதுக்கப்புறம் எம் 13 தான், அது வேறு விஷயம். இங்கே என்னங்கிறது நைட்ரஜன் 14ங்கிறது நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இப்போ எம்முக்கு முன்னாடி என்ன இருக்கும், அப்போ 13 இந்த மாதிரி நம்ம நான் வச்சுக்கலாம். அந்த இதை எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னாவே போதும். இதை நம்ம எக்ஸ்ட்ராலாம் யோசிக்க தேவையில்ல. டக்குன்னு அதை பொசிஷனை பார்த்து ஃபார்வர்டாக ரிவர்ஸாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக தனி வட்டி தான். நீங்கள் இந்த PNR/100 இதாவே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 35,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9, காலம் 2 டிவைட் பை 100. ஸோ 20 நம்ம அடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு சில ஸ்மார்ட்டாக நம்ம மல்டிபிள் பண்ணணும். என்னன்னா நீங்கள் 350 9ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே இது 350 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, ஜஸ்ட் 700ன்னு மாறிடும். ஓகேவா? இப்போ 700 9ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் 7 9 மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். 7 9 63, அதுக்கப்புறம் இந்த 00 6300 தான் அதற்கான ஆன்சர். இதுவுமே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ட்ரிக்கு தான் மேக்ஸில். நான் ஒரு மல்டிபிள் கண்டிஷனில் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வரிசைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்தெந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம ரவுண்டாக வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த வேல்யூ மல்டிபிள் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி சின்ன நுணுக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் காலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த பேட்சுக்குள்ள வீடியோஸ் டெஸ்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் முழுமையாக பயன்படுத்துங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நம்பர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் பெர்சன்டேஜ் கான்செப்ட் தான். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரொம்ப சிம்பிளானதான். ஒரு குடும்பம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக, அதாவது ஜிஎஸ்டி இருக்கா, 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு மற்றும் சேவை வரியாக சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டுவோம், அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி எடுத்துக்குவாங்க. நம்ம கட்டுற அமௌண்ட்டை 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதுபடி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த 350க்கு 5% என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க. ஓகே, 350க்கு 5% என்ன? இப்போ ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 35 தான் 10%. இதில் பாதி 10%ல் பாதி தானே வந்து 5%. அதே போல் 35லையும் பாதி 17.5.
இதுதான் மொத்தத்துக்கு அந்த 5%. ஓகே, இதுதான் வந்து கட்டியிருப்பாங்க, வரியாக கட்டியிருப்பாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரிச்சுக்குவாங்க. அப்போ இந்த 17.5 தான் இவங்க 2ஆக பிரிச்சுக்குவாங்க. அப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 இங்கே 8 16, பேலன்ஸ் என்ன 1ன்னு வருமா? அப்போ இங்கே இருந்த பாயிண்ட் சேர்த்துட்டு இங்கே 15ஓட ஆட் பண்ணிக்கலாம். 15ஓட சேர்த்துட்டோம் அப்படின்னா 7 2 14, பேலன்ஸ் 1. அப்போ அங்கே 0 சேர்க்கும்போது 10ன்னு இருக்கும். 2 10. அப்போ 8.75 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி எடுத்துக்குவாங்க. இன்னொரு ஒரு 8.75 ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம 35 தான் அப்படின்னு நினச்சி இன்னொரு ஒரு 35 நம்ம சேர்த்துடக்கூடாது. ஸோ அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். f of x = -1 பவர் 2x என்பது எண்ணிலிருந்து இசட்டுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எண்ணில் f இன் வீச்சகம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த f of xன்னு இருக்கா, f of x -1 பவர் 2xன்னு இருக்குது. இப்போது எக்ஸோட வேல்யூ தான் இங்கே நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்கிற கவனிக்கணும். எக்ஸோட வேல்யூ நீங்கள் 1லேருந்து 1 2 3 இந்த மாதிரி அப் டு n வரைக்குமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? இப்போது இங்கே பவரில் 2xன்னு வந்துருச்சா? பவரில் 2x வந்ததுனால நீங்கள் எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி எப்பயுமே பவர் வேல்யூ ஈவன் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நீங்கள் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? -1 பவரில் 2 ஆஃப் 1 2 × 1. அப்போ என்ன வரும்? -1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போது -1ஓட பவரில் ஈவன் நம்பர் வந்தது அப்படின்னா எப்பவுமே இது என்னவா மாறிடும்? +1 மாறிடுமா? ஓகேவா? அதே போல தான் நீங்கள் எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் அப்போ -1 ஆஃப் 2 × 2 அப்படின்னு வருமா? அப்போ 2 × 2 என்ன? பவரில் -1 பவர் 4ன்னு வரும். அப்போ இங்கே ஈவன் நம்பர் தானே. அப்போது -1ஓட பவரில் வந்துட்டு ஈவன் நம்பர் வந்ததுனால இதுவும் ஆன்சர் 1 தான். அதே போல தான் நீங்கள் எக்ஸோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி அப் டு எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? 1 தான். அப்போ f of xோட அந்த வீச்சம் என்ன? 1. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி தானே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் நேரங்களில் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டா தான் இதை பற்றி நம்ம டாபிக் வைஸாக பார்க்கும்போது கான்செப்ட் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரிஜினல் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது தான் புதுசாக இருக்கும். இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் என்ன ஷேப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து சமச்சீர் கோடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதோட எண்ணிக்கை என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஐங்கோணம் அப்படிங்கிறது என்ன? ஸோ இந்த லைன் வந்து அதாவது கார்னர் 5 இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி தானே ஷேப் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் கார்னர் 5 மட்டும் இருக்கும். இது ஐங்கோணம். இப்போ இங்கே எத்தனை கார்னர் இருக்குது? இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், மொத்தம் 5 கார்னர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் ஐங்கோணத்தில். அடுத்து சமச்சீர் கோடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து கொஸ்டின்னா இதெல்லாம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஐங்கோணத்துக்கு பதிலாக அருங்கோணம், முக்கோணம் இந்த மாதிரி வந்து அவங்க வேர்ட் பயன்படுத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் சேஞ்ச் பண்ணுவாங்க. மற்றபடி சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அவங்க காமனாக கேட்குறதா. ஓகே, இப்போ சமச்சீர் கோடுனா என்ன? நீங்கள் இந்த ஷேப்பில் ஒரு கோடு நீங்கள் லைன் வரைகிறீங்க அப்படின்னா அது மையம் வழியாக செல்லணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது மையம் வழியாக ஒரு கோடு செல்லணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அது அந்த கோடு அந்த ஷேப்பை சமமாக பிரிக்கணும். ஓகேவா? அந்த கோடு சமமாக பிரிக்கணும். இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடுகளோட எண்ணிக்கை தான் அவங்க கிளியாக கேட்டிருக்காங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்கள் அந்த 5 கார்னர்லேருந்து வர்ற லைன் மட்டும்தான் சமமாக பிரிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அதே போல் இந்த இதுவுமே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மையம் வழியாகவும் செல்லும், அதே டயத்தில் அது சமமாக பிரிக்கும். இதுதான் இங்கே உங்கள் கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர். மொத்தம் எத்தனை கோடு எத்தனை கார்னர் வழியாக போணுச்சு? 5 கார்னர். அப்போது 5 தான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வெவ்வேறு ஷேப்புக்கும் அதே கண்டிஷன் தான். அந்த 2 கண்டிஷன் இருந்தது அப்படின்னாவே கிளியராக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி அந்த ஷேப்போட கார்னர் வச்சு அழகாக அதற்கான ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அவ்வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா ஸ்டார்டிங்கில் எத்தனை ஆண்கள் இருந்தாங்க,
அவங்க எத்தனை நாளில் முடிச்சாங்க? 40 நாளில் முடிச்சாங்க. ஓகேவா? இப்போ மேலும் அப்படிங்கிறபோது அதே அளவு தான். அப்போ டபுளாக மாறுறாங்க அப்படின்னா, ஆண்கள் 15 பேர் இருந்தாங்க, இன்னொரு ஒரு மடங்கு, அப்போ டபுளாக வருது அப்படின்னா கண்டிப்பாக நாட்கள் பாதியாக குறைஞ்சிரும். ஆட்கள் டபுளாக வந்தாங்கன்னா நாட்கள் வந்துட்டு அதிலே பாதியாக குறைஞ்சிரும். அப்போ 20 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இல்லை எனக்கு இது மாதிரி தெரியலைங்க சார் அப்படின்னா, எப்பயும் போல் நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு PSD/W, அதாவது பர்சன் டேஸ், இதை கான்செப்ட் நம்ம பண்ணுவோமா? அப்போ 15 ஆண்கள் 40 நாளில் வேலையை முடித்தா மேலும் 15 ஆண்கள் வர்றாங்கல்ல, அப்போ ஆல்ரெடி 15 பேர், மேலும் 15 அப்படின்னா 30 பேர். 30 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அப்போ இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3 5 15. அப்போ 5 × 4 5 20. இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, ரொம்ப ஈஸியானதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். இந்த 64 எதோட கியூப் நம்பர்? 4ஓட கியூப் வேல்யூ தான் 64. அப்போ 4 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது, 1 மீட்டர் கியூப்புங்கிறது 1000 லிட்டர். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் இந்த 4 மீட்டர் கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 லிட்டர். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஃபார்முலா வச்சு நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு இதுதான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி லிட்டர் கான்செப்ட்லேருந்து மீட்டர் கியூப் அதோட நீளத்தையோ அல்லது ஆரம் வேல்யூவோ இந்த மாதிரிலாம் கேள்வி வைப்பாங்க. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தட் தான். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுக்கோ அல்லது 3 ஆண்டுக்கோ இந்த 2 கேட்டகரிக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இங்கே புதுசாக ஒரு வேர்டு என்னென்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ இங்கே இந்த மாதிரி மெத்தட் நம்ம பார்த்ததே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதான். நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்டுக்கு நான் ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, அசல் வேல்யூ நம்ம நோட் பண்ணிடுவோம். அசல் வேல்யூ 1200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, காலம் பார்த்தீங்கன்னா ஓராண்டு. இப்போ ஓராண்டுன்னு இருக்கா, இப்போ என்ன கண்டிஷன், அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ட்ரிக்கு நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அழகாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போ இந்த 1 2 2 2 10 5%, இங்கே 1 2 2ன்னு வருமா? இப்போ காலம் 2ன்னு மாறிடுச்சு. ஓகேவா? அப்போது 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலா வரும்? CI - SI அப்படிங்கிற போது P × R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தானே பார்த்துருந்தோம். இதவே அப்ளை பண்ணிடலாம். ஆரம்பத்தில் அவங்க கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஆனால் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா 5%. இந்த அரையாண்டு கான்செப்ட்டுக்கு என்னென்னா 10க்கு பதிலாக 5% தான் நம்ம எடுக்க போகிறோம். வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பிரின்சிபல் அமௌண்ட்டு 1200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 5, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணுமா? அப்போ 5/100 இன்ட்டு இன்னொரு ஒரு 5/100. இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து ஓரஞ்சு 5, இங்கே 25 100, ஓரஞ்சு 5, இங்கே 4 20, அடுத்து 1 4 4, 3 12. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன? 3 ரூபா. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ண தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தனி வட்டி கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி கான்செப்டில் ரொம்ப சிம்பிளாக, அதாவது 10,000 அப்படிங்கிற ஒரு ரவுண்டாக ஒரு நம்பர் இருக்குது. 2% ஆண்டு வட்டி மொத்தம் 4 வருஷமா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 2%மா? 4 வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளவு? 8% தான் வட்டியாக கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் இந்த 10,000ல் 8% பார்த்தாவே போதும். ரொம்ப சிம்பிளானதானே. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 10%, இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 100 தான் 1%.
அப்போ 100ங்கிறது 1%னா 8% கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 800ங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் பர்சன்டேஜ் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாங்கிறத நம்ம நிறையா டைம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் நம்மளோட பழைய வீடியோஸை, அதாவது டிவிகே கணிதம் பேட்சுன்ட்டு நான் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப தெளிவாக நிறைய ஷார்ட்கட் வச்சு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு எந்த வித மேக்ஸில் பயமே இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மைல் 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மைல் 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தூரம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 90 கிலோமீட்டர் தூரம் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 2 மணி 30 நிமிஷம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தத்துக்கு நிமிஷமாகவே மாற்றிடுறேன். அப்போ 2 மணி அப்படின்னா 120 நிமிஷமா ப்ளஸ் இந்த 30 நிமிஷம் 150 நிமிஷம் ஆகுது, மினிட்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 210 கிலோமீட்டர் தூரம் போகணும். 210 கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்னா இங்கே தூரத்தையும், அதாவது டிஸ்டன்ஸையும் டைமையும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கூட கூட டைமும் அதிகமாக எடுத்துக்கணும். அதே இது ஸ்பீடையும் டைமையும் எடுத்திருந்தாங்கன்னா ஸ்பீடு அதிகரிக்க அதிகரிக்க டைம் குறையும். அப்போ அது எதிர்மாறல் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கூட கூட நம்ம ரீச் ஆக வேண்டிய நேரமும் அதிகரிக்கும். அப்போ இது என்ன, நேர்மாறல். நேர்மாறல் கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 90 கிலோமீட்டருக்கு 150 நிமிஷம்னா 210 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு ஏற்றாலும் நம்ம மாடிஃபை பண்ணிடுவோம். இது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் நேருக்கு நேராக இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிச்சிடலாம். அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுத்தா 3 9, 7 21. அடுத்து 1 3, இங்கே 5 15. அப்போ 50ன்னு இருக்கா. இனி நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் என்னன்னா 7 × 50, 7 5 35. ஸோ அப்போ 350 நிமிஷம். இதுதான் மொத்த நிமிஷம். ஓகேவா, இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்றா அப்படி மணியாகவும் மினிட்ஸாகவும் மாற்றிடலாம். ரொம்ப சிம்பிளானதானே. இதை என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 350, 60 × 5 300ன்னு வருமா, 60 × 5. அப்போ எவ்வளவு நேரம், 5 மணி நேரம். 300 நிமிஷங்கிறது 5 மணி நேரம். அதுக்கடுத்து மீதி எவ்வளோ இருக்குது, 50 நிமிஷம் தானே இருக்குது. அப்போது 50 நிமிடம். 5 மணி நேரம் 50 நிமிஷம். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதா, எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு 300 மட்டும்தான். நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா 8940472040 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேட்ச் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இருந்து கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு ஷார்ட்கட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2/3, 3/5, 4/7, 9/13 இவற்றோட மீசிமா அதாவது மீப்போமா எல்சிஎம் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பின்ன வேல்யூ வச்சு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு அவங்க கேட்டிருக்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்செப்ட். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹெச்எஃப்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அழகாக ஆன்சர் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ இந்த ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறத கவனிங்க. கீழே கொடுத்துருக்க நம்பர் 3, 5, 7, 13 எல்லாமே பிரைம் நம்பர். அப்போ பிரைம் நம்பரோட ஹெச்எஃப் என்னவா இருக்கும், 1ன்னு இருக்கும். அப்போ மேலே எல்சிஎம் எந்த நம்பராக இருந்தாலும் டிவைல 1 தானே வரணும். இப்போ ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன் டி கவனிச்சுன்னா டிவைல 455, ஆப்ஷன் சி 1365, ஆப்ஷன் பி டிவைல 36. அப்போ இங்க ஆப்ஷன் ஏ மட்டும்தான், டிவைல எதுவுமே இல்லை. டிவைல எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த 1 தான் ஹெச்எஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். எந்தவித ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் ஸ்மார்ட்டாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகே, நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸாம் காலில் இப்படி தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் எல்சிஎம் கான்செப்ட் தான். 16m மைனஸ் 12m² n² m 8n².
இதில் நம்பர்ஸ் சாரி 16 அதுக்கப்புறம் -12 8 இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் இங்கே m இருக்குது, அடுத்து m² n² இருக்குது, இங்கே n² இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் கண்டிப்பாக எல்சிஎம் பார்க்கும்போது காமனாக இருக்கிறதுல, அதாவது பேஸ் காமனாக இருக்கிறதுல பவர் ஹை வேல்யூ பார்க்கணும். அதே போல் ஆல் டேர்ம்ஸுமே எழுதணும். காமனாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் எல்லா டேர்ம்ஸையும் நம்ம எடுத்துடணும். ஓகேவா? இப்போ காமனாக இருக்கிறது பாருங்கள், இங்கே எம்னு இருந்துச்சு, m² இருந்துச்சுன்னா இங்கே m இருக்குது. அப்போ பவர் அந்த m² தானே பெருசு. அப்போ m² தான் அந்த லெட்டரில் எல்சிஎம். அதே போல் இங்கே n² தான் இருக்குது. அப்போ அந்த n² இதற்கான எல்சிஎம்மாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நம்பர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மைனஸில் வந்ததுனால கடைசி வரைக்கும் மைனஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் மைனஸில் தான் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் 2ஆலே டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 8, இங்கே -6, இங்கே 4. மறுபடியும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 4 -3 2. மறுபடியும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 -3 1. இன்னும் மல்டிபிள் பண்ணிடலாமா? அதாவது 2 4 4 2 8. ஓகே? ஸோ 8 2 16, 16 × 3 16 3 48. அது மைனஸில் தான் வரும், ஏன்னா -3 தானே. அப்போ -48 தான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமலே உங்களுக்கு அந்த 16 8 இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா 48 தான் அதற்கான எல்சியமாக இருக்கும். இங்கே மைனஸ் டேர்ம் வந்ததுனால -48 தான் அதுக்கான ஆன்சராக இருக்குங்கிறத நீங்கள் அந்த ஒர்க் அவுட் பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நம்பர் சீரீஸில் இருந்து, அதாவது ஸ்பெஷல் சீரீஸில் இருந்து இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். -2 -4 -6 அன்சோவான் -100 என்ற கூட்டுத்தொடர், ஓகே, கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இறுதி உறுப்பிலிருந்து 12. அப்போ ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபார்வேர்டில் என்ன அப்படின்னு கேட்கல, ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது மொத்தம் எத்தனை உறுப்பு, ஆக்சுவலாக வந்து எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிற போது நம்ம TN = A + n - 1 × D இதுதான் இதற்கான ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இறுதி உறுப்புலேருந்து 12வது உறுப்பு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லை? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இதில் நல்லா முழுசாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்டே புரியும். அப்போ நம்மளுக்கு n வேல்யூ தேவை. ஓகேவா? n வேல்யூ தேவை. A வேல்யூ D வேல்யூ இதுலேருந்தே நம்ம எடுத்துட முடியும். A வேல்யூ என்ன? -2. ஓகேவா? D வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையுமே -2 -2 தான் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ D வேல்யூ -2. இது வரைக்கும் பிரச்சனை. அப்போ n வேல்யூ நம்மளுக்கு தெரியலைங்கிற போது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க ஈவனாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணுக்குரிய ஃபார்முலாலாம் இருக்குது. L - A / D + 1 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் அப்படிங்கிறதையும் இதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா வச்சு நான் சொல்லிடுறேன். அப்போ n வேல்யூ L வேல்யூ -100. ஓகே. ஸோ லாஸ்ட் டேர்ம் -100. அதே போல் ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் ஏங்கிற டேர்மும் -2 டிவைடட் பை D வேல்யூ -2 + 1. அப்போ இந்த வேல்யூ -100 + 2 அப்படிங்கிற வந்திருக்கும். டிவைடில் -2 + 1. அப்போது -98 டிவைடட் பை -2 + 1. அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 2 8 பேலன்ஸ் என்ன வரும்? 1 18 அப்படின்னா 9 2 18. இங்கே 49 + 1 50 அப்படிங்கிற வருமா? ஸோ என்னோட வேல்யூ 50. இது ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க சீரீஸ் நல்லா கவனிங்க. -2 அதே போல் -4 -6 அன்சோவான் -100 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது காமனாக இருக்குது? -2 மட்டும் காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ மொத்தம் -2லேருந்து ஈவன் நம்பர் -100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மொத்தத்துக்கு 50 உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத இதில் லாஜிக்காகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் அப்படின்னா மொத்த உறுப்பு 100 உறுப்புன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கதே இந்த ஈவன் நம்பராக தானே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் 1லேருந்து 100 அப்படின்னா அதில் அந்த பாதி தான் இங்கே எடுத்திருக்காது. 2 4 6 8 இந்த மாதிரி தான். அப்போ இங்கே என்னோட வேல்யூ 50 அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். என்னோட வேல்யூ என்ன? 50. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன அவங்க கேட்டிருக்க இறுதியில் இருந்து 12வது உறுப்பு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. இந்த கான்செப்ட் இப்போ சொல்லப்படுற கான்செப்ட் நல்லா கவனிங்க.
இப்போது மொத்தம் 50 உறுப்பு இருக்குது, 1லேருந்து 50 உறுப்பு இருக்குது. அவங்க ரிவர்ஸில் இருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50லேருந்து இந்த 12 மைனஸ் பண்ணுவோம். அப்போ தான் ஃபார்வேர்டில் என்ன எத்தனை உறுப்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம இந்த TN = இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போது 50லேருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? பேலன்ஸ் 38 கிடைக்கும். நம்ம இதில் இருந்து 38வது உறுப்பு தான் இந்த ரிவர்ஸ்லேருந்து 12 அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி நோட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இறுதியில் இருந்து 12வது உறுப்புக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதுலேருந்து நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். n+1 தான் அந்த 12வது உறுப்பு, அதாவது ரிவர்ஸில் இருந்து 12வது உறுப்பு n+1. இந்த கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் 38னே போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வராது. ஒருவேளை தப்பான ஆன்சர் இருக்கிறத இங்கே ஆப்ஷனே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிடுவீங்க. ஆன்சர் 1 மார்க் வேஸ்ட்டாகி போயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிவர்ஸ்லேருந்து 12வது உறுப்புக்கு நீங்கள் என்ன தான் எண்ணு இப்போ தான் நம்ம ஒரிஜினல் ரிவர்ஸ்லேருந்து அந்த எண்ணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து 38ன்னு கிடச்சிருக்கோம். ஆனால் அதில் நீங்கள் n+1ன்னு போட்டிங்க அப்படின்னா தான் ரிவர்ஸ்லேருந்து 12வது உறுப்பு. அப்போ n+1 அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து எத்தனாவது? 38 + 1 39ன்னு இருக்குமா? இதைத்தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. TN = A + n - 1 × D. அப்போது TN = A ஓட வேல்யூ என்ன? -2 ப்ளஸ் n வேல்யூ 39. 39 - 1 38 இன்ட்டு D ஓட வேல்யூ. ஸோ D ஓட வேல்யூ என்ன? -2. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே -2ன்னே இருக்கும். இந்த டேம் 38 -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சரும் மைனஸ்லாம் வரும். எவ்வளோ வரும்? 60 76 76ங்கிறது கிடைக்கும். -2 -76ஐயும் ஆட் பண்ணோம்னா -78. இதுதான் அந்த ரிவர்ஸ்லேருந்து 12வது உறுப்பு. ஆப்ஷன் C தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ கவனம் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பாருங்கள். ஒருவேளை நீங்கள் n வேல்யூ 38னே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் 37ன்னு மாறிடும். ஏன்னா n-1 தானே. அப்போ 37 × 2ங்கிற போது அதான் -2ங்கிற போது இங்கே 74 இருக்கும். 74 -74 -2ங்கிற போது -76 தான் கிடைக்கும். ஒருவேளை ஆப்ஷனில் அதுவுமே மொதல் ஆப்ஷனாகவே கொடுப்பாங்க 76. ஆக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணுவோம். கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் ஒரு 3 விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் n வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் ரிவர்ஸ்லேருந்து கேட்டதுக்கு n வேல்யூ என்னங்கிற கண்டுபிடிச்சி தான் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீசனிங்கில் இருந்து தான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்னன்னு பாருங்கள். சதுரம் வந்து வைரம் நம்ம எடுத்துக்கலாம், அப்படின்னா வட்டம் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது சதுரம் இந்த ஷேப்பை கவனிங்க. இந்த ஷேப்பை டைமண்டாக மாத்திரா இருந்தால் நம்ம இப்படி நோட் பண்ணலாமா? அதே அந்த ஷேப்பவே கொஞ்சம் நம்ம மாற்றம் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஆனால் அவங்க கொடுத்துருக்க வட்டம்ங்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ வட்டம் நம்ம நோட் பண்ணுறோம். மென்மைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகே, சுற்று அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து சம்மந்தம் இல்லை. அதே போல் நம்மளுக்கு டவுட் வர்றது என்னென்னா இந்த 2 டவுட் தான் வரும். பந்து, அப்போது வட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பந்துன்னு கொண்டு வரலாம்லாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா சதுரம்னு கொடுத்துட்டு அதுக்கு 3D ஷேப்பில் ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பந்துன்னு எடுக்கலாம். ஏன்னா வட்டத்தோட அந்த 3D ஷேப்புங்கிறது கோலம், பந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. ஓகே, 3D ஷேப்பு. அப்போது நம்ம இதை எடுத்துக்க முடியாது, பந்துங்கிற எடுத்துக்க முடியாது. இந்த வட்டத்தவே ஒரு சின்ன மாற்றம் பண்ணி நீள்வட்டமாக இங்கே மாற்றிருக்காங்க. ஓகேவா? எப்படி வந்து டைமண்ட்ங்கிற போது அதோட ஷேப்பை ஜஸ்ட் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணாங்க, ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியாங்க. அதே போல தான் இங்கேயும். அப்போ நீள்வட்டங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் C தான் இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டிருக்காங்க. A முதல் E வரை வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க. என்ன மொத்தம் ஏலேருந்து E, அதாவது A B C D E மொத்தம் 5 பேர். ஓகேவா? இவங்க வந்து இதே ஆர்டர்லலாம் உட்காரல, வேறு வேறு ஆர்டர் மாறி இருக்காங்க. அதான் வந்து அடுத்த கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. இதில் A என்பது Bயின் வலதுபுறத்திலும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கன்ஃபார்மாக தெரிகிறது தான் பியோட வலதுபுறம். இப்போ இந்த மாதிரி கிடைமட்டமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 இன்னொரு ஒரு ஆள் 5. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா பியின் வலதுபுறத்தில் யார் இருக்கா? ஏன்னு இருக்கா. அப்போ பிக்கு
வலதுபுறம், இதுவும் கன்ஃபார்மாக தெரியாத வரைக்கும் நீங்கள் மேலே எதுவும் ஃபில் பண்ண வேணாம். பியோட வலதுபுறம், இப்போ இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்கன்னே வைங்க. எது வலதுபுறம்? இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேவா? அப்போ பியோட வலதுபுறத்தில் தான் யார் இருக்கா? ஏன்னு இருக்காங்க. அப்போ பிஏ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். பிஏ அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். பிக்கு அடுத்து ஏ இருப்பார் அப்படின்னு நோட் பண்ணிடலாம். அடுத்து இ என்பது சியின் இடதுபுறம். இப்போ இங்கே சி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா இ அப்படிங்கிறது யாரோட இடதுபுறம்? சியின் இடதுபுறம். அப்போ சி இந்த சைடு இருப்பார், இவருக்கு இடதுபுறம் அப்படின்னா இதுதானே லெஃப்ட்டு, இந்த சைடு யார் இருக்கா? இ அப்படிங்கிறவர் இருப்பார். புரிஞ்சா? இப்போ ஏன் வந்து நான் அடுத்தடுத்து நோட் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று ஏவோட வச்சோ பியோட வச்சோ ஏதாவது லிங்க் பண்ணியிருந்தா இங்கேயே நீங்கள் நோட் பண்ணலாம். பட் அதை கொடுக்காதனால நீங்கள் தனியாக நோட் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அடுத்த பாயிண்ட் கவனிங்க. இ என்பது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இ என்பது சியின் வலதுபுறம், ஆனால் ஏயின் சியின் இடதுபுறம் ஏயின் வலதுபுறம்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஈங்கிறவர் ஏவோட வலதுபுறத்தில் தானே உட்காந்துருக்காரு. அப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா இது லெஃப்ட், இது ரைட்டுங்கிற போது இந்த ரைட் சைடு தான் இ உட்காந்துருக்காரு. ஓகேவா? அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே அதை தூக்கி சி அப்படிங்கிறதும் ஈயோட லெஃப்ட் சைடு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? அதாவது இ என்பது சிக்கு இடதுபுறத்தில் இருக்காரு, ஏக்கு வலதுபுறத்தில் இருக்காரு. ஓகேவா? அடுத்தது மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்தில் உள்ளது. இப்போ பி இங்கே இருக்காங்க, யாருக்கு வலதுபுறம்? டிக்கு வலதுபுறம். அப்போ டி இந்த சைடு இருந்தால் தான் இவங்களுக்கு வலதுபுறம், டிக்கு வலதுபுறம் இந்த ரைட் சைடு அந்த பக்கத்தில் இருப்பார். இப்போ கன்ஃபார்மாக நீங்கள் நோட் பண்ணலாம். என்ன நோட் பண்ணலாம்னா டி இங்கே ஃபஸ்ட்டு இருப்பார், அவங்களுக்கு அடுத்து பி இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து ஏ இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து இ இருப்பாங்க, அடுத்து சி இருப்பாங்க. ஸோ இதுதான். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா தெளிவாக புரிஞ்சு அதுக்குரிய பாசிபிலிட்டியை நோட் பண்ணணும். அடுத்து அது கன்ஃபார்மாக அடுத்த ஒரு பாசிபிலிட்டி லிங்க் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்தது வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன? நடுவில் உள்ள வீடு என்ன? மொத்தம் 5 பேர்த்தில் நடுவில் உள்ளது என்ன? ஏ தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளானதான், கவனமாக நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் நல்லா தெளிவாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, ஆனால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவுடைய முக்கோணம் எது? இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆன்சராகவே நீங்கள் கூட வச்சுக்கலாம். சமமான சுற்றளவுடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவுடைய முக்கோணம் என்னன்னு கேட்டாங்கன்னாவே சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டாண்டர்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை சார் இது எப்படிங்கிறத ஓரளவுக்கு நாங்கள் கெஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த குறுங்கோணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேட்டிருக்காங்கல்ல, இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்ன? எல்லாத்தையும் பரப்பளவு தான் நம்ம யோசிக்கணும். பரப்பளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா குறுங்கோணத்துக்கும் பரப்பளவு 1/2 × BH தான். அதே போல் விரிகோணம் இந்த இதுக்குமே கூட பரப்பளவு 1/2 × BH தான். ரெண்டுக்குமே ஒரே அளவு தான். அதே இது இப்போ சமபக்க முக்கோணம் அப்படிங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா, பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன எடுத்துக்குவோம்? √3/4 A² அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, √3/4 × A² எடுத்துக்குவோம். அதே போல் இரு சமபக்க செங்கோண முக்கோணத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா H × √A² - H². இதுதான் வந்து இதற்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கெல்லாம் வந்துட்டு வேறு, ஏன்னா சமமான சுற்றளவு அப்படின்னாவே பக்கங்கள் சமமாக இருக்கும். அப்போ பக்கங்கள் சமமாக இருக்கிறத வச்சு நீங்கள் இந்த வேல்யூலாம் வந்து மல்டிபிள் பண்ணி அதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி ஆகணும். அதே போல் தான் இங்கேயும் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணி அதை நீங்கள் டிவைட் பண்ணி ஆகணும். ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு வேல்யூயை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்கொயர் பண்ணுறோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கேயும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா என்ன தான் ஸ்கொயர் பண்ணாலும் மறுபடியும் நம்ம ரூட் எடுத்துருவோம். அப்போ சின்ன வேல்யூவாக மாறிடும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்சஸ் வரனால கண்டிப்பாக இந்த ஃபார்முலா பேஸ்ன்னு வரும்போது இந்த சமபக்க முக்கோணம் தான் அதிகமான பரப்பளவை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக நோட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெர்சன்டேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க பெர்சன்டேஜுங்கிறது பாஸ் ஆனவங்க. அப்போ கேள்வி கேட்டிருக்கிறது தேர்ச்சி பெறாதவங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஒருத்தோனி தேர்ச்சி பெறாதவங்களோட தனித்தனி மாணவர்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
70% பாஸ் ஆகினாங்கன்னா பேலன்ஸ் 30% ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதே போல் கேர்ள்ஸ்லையும் 85% பாஸ் ஆகிருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஒரு 15% ஃபெயில் ஆகிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த 30% வேல்யூ 15% வேல்யூ மட்டும் அவங்க கொடுத்துருக்க டோட்டல்லேருந்து கண்டுபிடிங்க. இப்போ 900 மாணவர்களில் 30% என்ன? 30%ங்கிறது ரொம்ப சிம்பிளானதான். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 10%. அப்போ 90 × 3 தான் 30% கிடைக்கும். 90 × 3 270. அதே போல் இந்த 600 மாணவர்களில் தான் 600 மாணவிகளில் தான் 15% ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ 600ல் 15 என்ன? 600ல் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 60ங்கிறது 10%. ஓகேவா? 60 அப்படிங்கிற 10%. 10ல் பாதி 5%. அப்போ 60ல் பாதி 30. அப்போ டோட்டலாக 90 பேர் தான் கேர்ள்ஸு ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு 360 அப்படிங்கிற கிடைக்கும். மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனது பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து டோட்டல் ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனது 360 பேர். இப்போ உங்களோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ். அப்போ ஃபெயில் ஆன மொத்த மாணவர்களில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேருங்கிறத நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். மொத்த மாணவர்கள் கீழே நோட் பண்ணணும். 900 + 600 1500. இந்த 1500ல் 360 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அவங்களோட பர்சன்டேஜ் கேட்டனால × 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுத்தா 5×3 15 12 120 வருமா? 120 5 3 360. ஓகேவா? அடுத்து 4×5 5, இங்கே 2×5 10, பேலன்ஸ் 2 வருமா? 2னா 20. அப்போ 4×5 20. 24% ஸ்டூடெண்ட் தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ பர்சன்டேஜ் கான்செப்டில் சிம்பிளானதான் இருந்தாலும் நீங்கள் 70% கண்டுபிடிச்சு இங்கே அடுத்து 80% கண்டுபிடிச்சு அதை என்னன்னு வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது 1500ல் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் டேரெக்டாக இங்கேயே நீங்கள் அந்த ஃபெயிலானவங்க பர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூட்டு வட்டி கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 3200 அசலா மட்டும் நோட் பண்ணிக்கணும். 2.5% வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள். அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா ஷார்ட்கட் நம்பர் என்ன? 2 1. நீங்கள் 3200ல் 2.5% என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3200 இதில் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 10%. 10%ஓட வேல்யூ என்ன? 320. இப்போ இதில் பாதி தான் 5%. ஓகே, இதில் பாதி 320ல் பாதி என்ன? 160. ஓகேவா? அதாவது 5%ல் பாதி தான் 2.5. அப்போ 160ல் பாதி 80 ரூபா தான் 5%, இந்த 2.5%. அப்போ இங்கே 80 அப்படிங்கிற நீ நோட் பண்ணிடலாம். 80 × 2 160. அடுத்து இந்த 80ல் 2.5% பாருங்கள். அப்போது இதே போல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 80ங்கிறது 100% இருந்தால் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 10%. அப்போ அதில் பாதி 4, அதுலேயும் பாதி 2, இதுதான் 5%. சாரி, 2.5%. அப்போ இங்கே 2 அப்படிங்கிற நோட் பண்ணிங்க. 2 × 1 2. அப்போ 162 தான் அந்த கூட்டு வட்டி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட்லாம் டாபிக் வைஸாக நான் ஆல்ரெடி கிளாஸஸ் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் பிளேலிஸ்ட் இருக்கும், அதையும் பாருங்கள். யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் இதுக்கான ஷார்ட்கட்டை நீங்கள் பார்க்கலாம். குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 25 out of 25 எடுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேஷியோவில் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்ற வீதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதத்தை காண்க. இப்போ இங்கே கார்பனோட ரேஷியோ 3 நடுவில் தானே இருக்குது. அப்போது இது 3. ஓகேவா? ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட சதவீதத்தை கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த ரேஷியோட கூடுதல் என்னன்னு பாருங்கள். 10 + 3 13, 13 + 12 25. இந்த 25ஓட வேல்யூ தான் 100%. ஓகே, மொத்த சதவீதமும் மொத்த ரேஷியோட அளவும் சமம்.
அப்போ 25ஓட அளவு தான் 100%. கார்பனோட ரேஷியோ என்ன? 3. 3ங்கிறது எத்தனை சதவீதம்? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளை பண்ணலாமா? 1 25 25, 4 25 100. அப்போ 4 × 3 நாமுனா 12. 12%ங்கிறது தான் கார்பனோட அளவு. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சரி, இதே போல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் 10ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். அதாவது கால்சியம்ங்கிறது 10, அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் R = 4%, எண் 1 ஆண்டுகள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஓகே, இங்கே இதுதான் முக்கியமானது. வட்டி கணக்கிடப்படுற எண்ணில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டி கான்செப்ட் தான். என்ன ஷார்ட்கட்டு? 5000 நோட் பண்ணிடுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் 4% நோட் பண்ணிடுங்க. காலம் 1 ஆண்டுகள். 1 ஆண்டுக்கு கலப்பினம் இருக்கா? அது பின்னத்தில் நோட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க 2 மேலே இருக்க 1ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 1 2 2 + 1 3, 3/2ன்னு இருக்குது. ஓகே, இப்போது அரையாண்டு அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ மல்டிபிள் பண்ணிங்க, இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 2% கிடைக்கும், இங்கே 3ன்னு கிடைக்கும். அப்போ 5000க்கு நீங்கள் அரையாண்டு கான்செப்ட்னா 2% கண்டுபிடிச்சா போதும். எத்தனை டைம்? 3 டைம். அப்போ காலங்கிறது 3ன்னு வந்துச்சா? 3ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் நம்பர் என்ன? 3 3 1. இப்போது 5000ல் 2% என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஈஸி தானே? 5000 2% என்ன? 100. எப்படி? 5000ல் ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 10%, இன்னொரு ஒரு 0 கேன்சல் பண்ணால் 1%. அப்போ 1% வேல்யூ 50னா 2% வேல்யூ என்ன? 100 தானே? இப்போ 100 × 3 300. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த 100ல் தான் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 2% கண்டுபிடிக்கணும். 100ல் 2% 2 தான். அப்போ 2 × 3 6 அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 2ல் தான் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 2%. இப்போ தான் பாயிண்டில் கிடைக்கும். நல்லா கவனிங்க. 2ங்கிற ஒரு நம்பர். ஓகே, 2ங்கிற ஒரு நம்பர். இதில் 10% கேட்டாங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு டிஜிட் புள்ளி வைக்கணும். இதுதான் 10%. 1% கேட்டாங்கன்னா இன்னொரு ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி போகணும். அப்போ இந்த இடத்துல முன்னாடி புள்ளி போகுதுன்னு அப்படின்னா ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போது 0.02 தான் அந்த 1%. ஓகே, இப்போ நம்ம 2% கண்டுபிடிக்கணும். இதவே நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 0.04ன்னு கிடைக்கும். அப்போ அந்த 2% 0.04 × 1. ஆன்சர் என்ன? இங்கே 0.04ன்னு இருக்கும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 306.04 அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ பர்சன்டேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் அந்த நம்பரோட பொசிஷன் 1%னா எப்படி கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் எந்த சைடு போகும்? அதே போல் 10%னா எப்படி வரும்? இந்த கான்செப்ட்லாம் ஆல்ரெடி நான் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கூட்டு வட்டி கான்செப்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி அப்படிங்கிறப்போ ரொம்ப சிம்பிளானதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR / 100. இதவே நம்ம அப்ளை பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,950. என் வேல்யூ 42 நாட்கள். இப்போ 42 நாட்கள்னு இருந்துச்சுன்னா அதை வருஷமாக மாற்றிக்கணும். டிவைடில் 365 நோட் பண்ணிக்கணுமா? அப்போ டிவைடில் 365 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10. அப்போ 10 நோட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா வரக்கூடிய 100 இங்கே நோட் பண்ணிடணும். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த ஒரு 0வும் இந்த ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி பார்த்தீங்கன்னா 365ன்னு இருக்கா? 365 நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 5 5 பேலன்ஸ் 1, 3 0.1 19 9 பேலன்ஸ் 1, 3 9 1 10. அப்போது 1095 இது வருதா? அப்போது 365 நீங்கள் 3 டைம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1095 வந்தது. அப்போ இது 3 டைம்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்த 10ம் இந்த 10மே கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் இந்த 3ஐயும் இந்த 42 மட்டும் கேன்சல் பண்ணாவே மல்டிபிள் பண்ணாவே போதும். ஓகேவா? ஸோ இது கிடையாது. 3 × 42 126. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸாக இப்போ 2024லேயே நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம ஓல்டு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது நம்பர் மாறாமல் ஆப்ஷன் மாறாமல் அப்படியே தான் வந்திருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த அல்லது கான்செப்ட் 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் முடிப்பார், அதே வேலையை 7 பெண்களும் மற்றும் 5 ஆண்கள், அப்போ இது வந்து மற்றும் அப்படிங்கிற கான்செப்ட் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார். இந்த கான்செப்ட்டுக்கு நான் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அதாவது D/A/X + B/Yன்னு சொல்லியிருக்கேன். இதில் D அப்படிங்கிறது அந்த நாட்கள் 86 நாட்களில், ஓகேவா. A அப்படிங்கிறது ஏவும் B என்ன அப்படின்னா அண்டு கான்செப்டில் 7 பெண்களும் 5 ஆண்கள்னா அண்டு தானே. அப்போ A அப்படிங்கிறது 7, B அப்படிங்கிறது 5, XY அப்படிங்கிறது என்னன்னா ஆர் கான்செப்டில். இங்கே என்ன ஆறுனா அல்ல தானே, 6 பெண்கள், அப்போ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 8. இதை கரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். டியோட வேல்யூ 86 டிவைடட் பை ஏ வேல்யூ 7 பை எக்ஸ் வேல்யூ 6 ப்ளஸ் பி வேல்யூ 5, ஒய் வேல்யூ 8. ஓகே, இப்போ கீழே இருக்க வேல்யூக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மேலே 86 அப்படியே வச்சுட்டு கீழே இருக்க வேல்யூவில் 7/6 ப்ளஸ் 5/8ல் இந்த இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா. இப்போ இங்கே 6 × 4 தானே, அப்போ மேலே நம்ம 4 மல்டிப்ளை பண்ணணும். 7 28 ப்ளஸ் 8 3 24, அப்போ இதை 3 மல்டிப்ளை பண்ணணும் 15. ஓகேவா. இப்போது இந்த 24 மேலே மல்டிப்ளாக மாறிடும். எதோட மல்டிப்ளாக மாறும், 86 × 24 டிவைடட் பை கீழே இருக்க வேலையை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30 43ன்னு இருக்கும். இப்போ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 43 43 2 43 86. இப்போ 2 × 24 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 2 × 24 48. ஸோ 48 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்டில் தான் இரு சார்பகா எண்களின் மீப்போமா மதிப்பு 5005 மற்றும் அவ்விரு சார்பகா எண்களில் ஒரு எண்ணோட மதிப்பு 65 எண்ணில் மற்றொரு எண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ மற்றொரு எண் அப்படிங்கிறபோது XY = LCM × HF. ஓகேவா. இதில் எல்சிஎம்மோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மோட வேல்யூ என்ன, 5005. ஆனால் ஹெச்எஃபோட வேல்யூ கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு குழு என்ன, சார்பகா எண்கள். சார்பகா எண்கள்னா ஒரு நம்பர் பிரைம் நம்பர் வரும், அதோட HCF வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் வேல்யூ 5005 × HCF வேல்யூ 1. ஒரு நம்பர் 65 சொல்லியிருக்காங்களா, இந்த 65 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைடில் இங்கே மாறும். அப்போ இங்கே 65 அப்படிங்க நோட் பண்ணிடலாம். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான எக்ஸ் கிடச்சிரும். அப்போ 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 1 5 பேலன்ஸ் 1, 15னா 3 15. இங்கே 1 0 0 1 இது. அப்போ 1001 13ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 13 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 13. இப்போ ஃபஸ்ட் 100 எடுத்துக்குவோம். 13 × 7 என்ன வரும், 91ன்னு வரும். அதுக்கு மேலே 8ன்னு போனோம் அப்படின்னாவே 100க்கு மேலே போயிடும். அப்போ இங்கே 7 டைம்ஸ் வந்துருச்சு. 91ங்கிறதா 100ல் 91 போடுச்சுன்னா பேலன்ஸ் 9, அங்கேயும் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே மறுபடியும் 91 தானே கிடைக்கும். அப்போ மறுபடியும் 7 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 77. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ இங்கே எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கான்செப்டில் இந்த ஒரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் எல்சிஎம் கான்செப்ட் ஹெச்எஃப் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. 2x² y² z 4x² y² z², 8xy² z. இதில் மீ பெரு பொது வகுத்தி, அதாவது ஹெச்எஃப் கேட்டிருக்காங்கல்ல. ஹெச்எஃப் அப்படிங்கிற போது என்ன, பேஸ் காமனாக இருக்கிறதுல பவர் வேல்யூ லோ வேல்யூ இருக்கணும். இந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் x² எடுத்துட்டோம்னா இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ பவர் வேல்யூ என்ன, எக்ஸு தானே. அப்போது எக்ஸுங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்தது y², இங்கேயும் y², இங்கே y², இங்கே y². அப்போ 3 இடத்துலையுமே y² தான் இருக்குது. அப்போது அது y² தான் இதோட ஹெச்எஃப். அடுத்து z² z. அப்போது 3 இடத்துல z இருக்குது, அதில் லோ வேல்யூ என்ன, z மட்டும்தான். அப்போ xy² z. இதுதான் வந்து இதற்கான ஹெச்எஃப். இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்கணுமா, ஏன்னா ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் சிலையும் இருக்குது.
இப்போ நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 4 8 இதோட ஹெச்எஃப் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கணும், மற்ற 2 நம்பரை டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ 2ங்கிற நம்பர் 4ஐயும் டிவைட் பண்ணும் 8ஐயும் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ இந்த 2 தான் இதற்கான ஹெச்எஃப். அப்போ 2xy² தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. மென்சுரேஷன் 3D பார்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர். ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூம்போட கன அளவு ஃபார்முலா என்ன, 1/3 பை r²h. இதோட வேல்யூ தான் 11,088. இதில் இருந்து அவங்க ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/3 அடுத்து பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ தெரியாது, அதனால r² அப்படியே வச்சுக்கலாம். ஹச் வேல்யூ என்ன, 24. ஓகே, கொடுத்துருக்காங்கல்ல. இந்த வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த 11,088க்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ கரெக்டாக சிம்பிளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 3 3 8 3 24 இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். அடுத்து 22 11 அடிச்சு கொடுங்க. 2 11 22. இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். 11 வந்துடும். இந்த 0 சேர்த்துக்குவோம். அடுத்து 8 நம்ம பார்க்கும்போது 8 வந்து 11 அடங்காது. அப்போ மறுபடியும் இன்னொரு 8 சேர்க்கறதுக்கு முன்னாடி இங்கே 0 சேர்த்துக்கணும். அப்போ தான் 88ன்னு வரும். 88 வந்து 11 அடிச்சு கொடுத்தா 8ன்னு வரும். அப்போ 1008ன்னு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே 2 இங்கே 2 10 0 4 2 8. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 8ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 8 8. இங்கே 6 8 48. பேலன்ஸ் என்ன, 2ன்னு வருதா. 24 இருந்துச்சுன்னா 3 24. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஈக்குவட்டில் 63ன்னு இருக்குது. இங்கே பேலன்ஸ் அந்த டிவைடில் 7 இருக்கா, டிவைடில் 7 இருக்குது. இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறிடும். இதுதான் r²ஓட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ r² வந்து 63 × 7. நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி ரூட்லாம் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. 63 நீங்கள் 9 × 7ன்னு பிரிக்கலாமா, × 7. இப்போ r² வேல்யூ இந்த வேல்யூ. இதுலேருந்து ஆர் வேல்யூ என்ன, 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர் வேல்யூ தானே. 7 2 7ல் ஒரே ஒரு 7 மட்டும் எடுத்துட்டாவே போதும். இதுதான் ஆரோட வேல்யூ. 21. ஸோ அப்போ 21 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவிலே ஃபுல்லாகவே நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டோம். நீங்கள் வீடியோ முழுசாக கவனிச்சிருந்தீங்கன்னா நிறையா டைம் சேவ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் பார்த்துட்டோம். அதே போல் எந்த மாதிரி ஸ்டெப்பில் குயிக்காக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 25 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த பேட்சை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.